நிறைய நேரங்களில் நம்ம சொந்த செய்தியை நம்ம தயார் செய்து நம்ம பேச வேண்டும் நிறைய நேரத்தில் நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கும். ஆனால் கூட சில நேரங்களில் அது எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் சொல்கிற என்னுடைய வார்த்தையை அவர்கள் மத்தியில் பேசுன்னு சொல்றாங்க. I don't know how I'm going to bring this message to you all because it's difficult. It's only by His grace I can do it. இந்த செய்தி கொஞ்சம் படிக்கிறதா அதனால தேவனுடைய கிருபையினால் மாத்திரம் இந்த செய்தியை கொண்டு வருவேன் நான் சொல்றேன். But the Lord will help me and do it because this what He told me I should bring it correctly to you. That was the point. ஏனென்றால் தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறதா அதை சரியாக உங்களிடம் நான் கொண்டு வர வேண்டும். I don't want to miss it. ஏனென்றால் அந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்வதற்கு நான் அதை எடுத்து வருவேன். So let us turn our Bibles to 2 Corinthians chapter 12. 2 Corinthians 2 Chapter 12, verse 9. But he said to me, my grace is sufficient for you. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் தேவை பாராட்டுவேன். He says, my grace is sufficient for thee. சொல்லியிருக்கார் என்னுடைய கிருபை உனக்கு போதுமாய் இருக்கும். And in our weakness there is a strength to be fulfilled. Hallelujah. நம்முடைய பலவீனங்களை அவருடைய பலன் நம்மை மேற்கொள்ளும். Only through His strength we can stand. அவருடைய பலத்தினால் மாத்திரமே நம்மால் Only through His grace we can stand. அவருடைய கிருபையினால் மாத்திரமே நம்மால் இருக்க முடியும். But my question is, how long is the grace? என்னுடைய கேள்வி எவ்வளவு நாளைக்கு அந்த கிருபை இருக்கும்? Somebody can answer me the people, please. யாருக்காவது கருத்து இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. How long is the grace for us kept? இந்த கிருபை எவ்வளவு காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? How long we are going to say God's grace is making us to work? தேவனுடைய கிருபை என்னை இப்படியாக செய்கிறது என்று எத்தனை காலம் உங்களால் சொல்ல முடியும்? So what whether there is no grace of God? Only grace of God. There is nothing else. கிருபையே இல்லை அப்படின்னா அப்படி நீங்க கேட்குறீங்களா? இல்லை, கிருபை இருக்கிறது. Only give of God. But how long is the grace? That is the issue. கிருபை எவ்வளவு காலம் இருக்கிறது நமக்காக? Because grace is in our life every day. We need grace every day, every moment to move about. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கடக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்க வேண்டும் என்றால் அந்த கிருபை என்பது நமக்கு அவசியமா இருக்குது. The Bible makes it very clear. This is the day the Lord has made. Hallelujah. வேதம் சொல்கிறது இன்றைய நாள் கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். So this day you should have enough grace to move on. நமக்கு அந்த நாளுக்கான கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Because remember, brothers and sisters, the day will come we will not have grace in our lives. ஞாபகம் வைத்துக் கொள்வது பிரியமானவர்களே, ஒரு காலம் என்பது இருக்கிறது. அந்த காலம் வரும்பொழுது கிருபை என்ற காலம் முடிந்துவிடும். There is a day, ஒரு காலம் இருக்கிறது. no grace time. அந்த நேரம் வரும்பொழுது கிருபை இருக்காது. Anybody can tell me which is the day? அந்த எந்த காலம் யாராவது சொல்ல Because முடியுமா? God said this is the day the Lord has made. So this day we have grace. Tomorrow, தேவன் சொல்லியிருக்கிறார் இன்றைய நாள் கர்த்தர் நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாளைக்கு அந்த கிருபை இருக்கிறதா? grace is very important in our life. Every day we walk through that way. நம்ம தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே ஒவ்வொரு நாளும் நம்ம கடக்கிறோம். But this is the day. Tomorrow is another day. Yet to come. இன்னைக்கு கிருபை இருக்கிறது நம்ம கடக்கிறோம். ஆனால் நாளைக்கு வரும்பொழுது கிருபை இருக்கிறதா? Praise God, praise God. But there's a very big question there. This is the day God has made. Let's read 2 Peter chapter 3, வாசிக்க 9 கேட்கலாம். to 10. 2 Peter chapter 3. 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வாசிக்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் Amen. ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீதிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவில்
the day will come. வேதம் How Jesus will come, he come like a thief. வேதம் சொல்லுகிறது நாள் வரும், ஒரு நாள் வரும் பொழுது, அதாவது கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்னா திருடன் வருகிற விதமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. We might think in ourselves, நமக்கு என்ன நினைக்கிறோம்னா இன்னும் காலம் இருக்குல்ல, நம்ம பார்த்துக்கலாம். grace is there. Tomorrow day, another new days, a new grace for us. நமக்கு தான் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறாரே, அடுத்த நாள் நமக்கு வரும்பொழுது ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். நமக்கு இன்னும் கிருபை நாட்கள் நம்ம இருக்கிறோம். But it's the problem that we realize that we are in the last days. We are near, we know when Jesus is going to come. Nobody can do it. ஆனால் காலம் ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது. அதனால நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றத அறியாமே நம்ம இருக்கிறோம். We should understand and try to know if Jesus Christ comes like a thief in the night, in the flick of an eye. வேதம் சொல்லுகிற பிரகாரம் தேவன் வருகிற விதமா எந்த நேரத்தில் வருகிறார் என்று தெரியாம ஒரு நொடி பொழுது அவர் வரும் பொழுது After there's no grace in our life. அதன் பின்பாக கிருபை என்ற காலம் நம்ம இடத்துல இருக்காது. If the day is today, how will you make grace on tomorrow? இந்த நாள் கிருபை அந்த நாள்ல இல்லை என்று நம்ம என்ன செய்வோம்? We should always keep checking ourselves and walking with Christ because we won't know when Jesus is going to come. ஏனென்றால் கிருபை காலத்தில் நம்ம இருக்கிறபடியாலே ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சோதித்தது நம்ம கவனம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். Because we will all be tested, we will all be put in trials, we will all be going through suffering and a lot of things. We are so confused and so worried about this day. We forget about there's a next day coming up. We will have the grace of God. Hallelujah. எந்த நாளுக்கான எல்லா தேவைகளை குறித்தும் எல்லா போராட்டத்தினுடைய காரியங்களை குறித்து நம்ம யோசித்துக் கொண்டே அதிலே இருக்கிறதுனால தேவனை குறித்து நம்ம யோசிக்காம அந்த நாள் நாளை தினத்தில் வரும் பொழுது நம்ம எப்படியாக இருக்க போகிறோம் என்பதை யோசிக்காமலே இருக்கிறோம். Let's read same chapter, 2 Peter chapter 2. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். Let's read from 20 to 22. 22ஆம் வசனம் வாசிக்கிறோம். 20 to 22. If they have escaped the corruption of the world by knowing our Lord and Savior Jesus Christ, and are again entangled in it and overcome. இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்காவிட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிதல் என்று தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கட்டளையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். Because the Bible says if it's better for us when we are unrighteous than being righteous, and when Jesus died for our sins, because Jesus died, we all became righteous. Again, we are going back to the same moment. We are going back to the sinful mind, because we are living in this world, which is a world full of sin and full of corrupt things. And what happens sometimes we also start mingling with it. We are so caught up with our busy works, busy schedules. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை எல்லா காரியங்களும் நம்ம அறிந்திருந்தோம். ஆனாலும் கூட நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை, பழைய நம்ம வாழ்க்கையில உலகத்துக்குரிய வாழ்க்கையில நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால நம்மளே நம்ம எல்லா காரியங்களிலும் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வதனால நம்ம தேவன் எதற்காக இந்த காரியத்தை நமக்கு தெரியப்படுத்தினார், எதற்காக வந்தார் என்பதை நம்ம மறந்துடுறோம் சில நேரத்தில். Because our flesh wants to overcome us sometimes. We go and connect very easily with worldly things. ஏனென்றால் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருக்கிறதுனால அநேக நேரங்களில் நம்ம உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம கலந்து We விடுவோம். start learning what they are saying, we start obeying what they are saying. We want to do what they are doing. ஏனென்றால் உலகத்துக்குரிய உலகத்தில் இருந்து கொண்டு உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம ஈடுபடுகிறதுனால அநேக நேரங்களில் உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம நடக்க வேண்டியவர்களை கட்டாயப்படுத்தப்படுகிறோம். Which God doesn't like we want to do, which God command us not to do, we want to do. அதாவது தேவன் எதை விரும்புகிறதில்லையோ, தேவன் எதை செய்ய சொல்லவில்லையோ அதை நாம் செய்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். We start mingling with the worldly people. The Bible says, what God to do the righteous and the worldly things. Correct? Hallelujah.
முடியாது. One pastor said like this. போதகர் இப்படியாக சொல்லி He said if Jesus is going to come and after they know that Jesus will when information is coming or some angel of God tells or something happens, they will just say Jesus is coming within 1 hour. அதாவது ஒரு போதகர் இப்படியாக சொல்லியிருந்தார். அதாவது ஒரு இயேசு கிறிஸ்து இப்போ வரப்போகிறார் என்ற செய்தி ஒரு தேவதூதர் மூலமாக இல்லை யார் மூலமாக நமக்கு தெரிய வருது. And we know that news and we have tried 1 hour to prepare ourselves. ஏன்னா ஒரு மணி நேரத்துல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்ற செய்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு. That 1 hour time அந்த ஒரு மணி நேரத்துல we have groups, cell phone groups. We spread it 1 hour all over to come to know Jesus is coming. Hallelujah. அந்த ஒரு மணி நேரத்துல நமக்கு செல்போன் இருக்கிறதுனால அந்த ஒரு மணி நேரத்துல உலகம் பூரா வரப்போகிற செய்தி எல்லாருமே We பாருங்க. cannot pray so fast like 1 hour everything we want. Hallelujah. ஒரு மணி நேரத்துல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அந்த ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையும் செய்து விடுவாங்க. ஜெபிப்பாங்க, பாவனை செய்வாங்க, எல்லாம் பாருங்க. He says that that's 2024 years before that Jesus said, I'll come with us because of it. Hallelujah. அதனால 2025 ஆண்டுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லியிருந்தார், ஒரு நொடி பொழுது என்னுடைய வருகை. He knows our people are more smarter. அதாவது ஆண்டவருக்கு ஏற்கனவே அறிந்திருக்கிறார் நம்ம எல்லாம் இவ்வளவு He knows they have big smartphones kept already. நமக்கு இவ்வளவு ஸ்மார்ட் போன் வசதி இருக்குன்னு அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. Because he knows if I come at that before that, people are very easy to know that I'm going to come today or not in this moment. They are not prepared with it. இல்லை இந்த நாள் இன்னைக்கு இந்த ஈவினிங் இந்த மாலை வேளையில இப்போ நான் வரப்போறேன் அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம எல்லாரும் தயாரா இருப்போம். We say, I don't know, I'm going to get ready. இல்ல டைம் வரப்போறதா அதனால நான் ரெடியா இருப்பேன். Remember, this is why Jesus said in the flick of eye is going to come. இதெல்லாம் அறிந்துதான் தேவன் சொல்லியிருக்கிறார். We have no chance to escape if we are not prepared. இதெல்லாம் அறிந்துதான் தேவன் சொல்லியிருக்கிறார். எனக்கு வருகை ஒரு நொடி பொழுது இருக்கும். அதனால There's no compromising with God in His ways and rules. Hallelujah. எந்த ஒரு சாக்குப்போக்கோ எந்த ஒரு காரணங்களும் நீங்க சொல்ல முடியாது. And one of my friend come to this church, Pastor Davis church there. Ulapaka come and என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிற ஆங்கிலத்தில் எங்க அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி கூட கிடையாது பாஸ்டர் தேவ் சர்ச் இருக்குது நீங்க அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்போம். I spoke to him, he said, no, I'm working this week. So many trips I put there with this. I'll get a discount. இல்ல இந்த மாதிரி நான் சுற்றில வந்து நிறைய அந்த சவாரி எடுத்தா மட்டும்தான் எனக்கு சம்பளமே எனக்கு போடுவாங்க. I go to give parcel to there, there is so much of commission. நான் போய் நிறைய பார்சல் கொடுத்து அதான் எனக்கு கமிஷனே எனக்கு கிடைக்கும். Okay, man. Sunday one day come, man. Evening come, man. 7 o'clock meeting. You do work from morning to evening 6 o'clock also you work. 7 o'clock you get up for 1 hour. சொன்ன எல்லா நாளும் தான் வேலை செய்யறேன். ஞாயிற்றுக்கிழமை கூட நீ செய். ஆனாலும் அந்த ஈவினிங் மாலை வேலையில கூட நீ 1 மணி நேரம் வந்து போடாம 7 மணிக்கு. He said, try. I'll try. அவர் என்ன சொன்னார், நான் முயற்சி செஞ்சு பார்க்குறேன். So tight, I'll try it. ரொம்ப கஷ்டம் அவருக்கு, ஆனாலும் நான் முயற்சி செய்வேன். I looked at him and said, be careful when Jesus comes, you won't have time for him. நான் சொல்றேன், Hallelujah. வர நேரம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு முயற்சி செய்ய கூட நேரம் இருக்காது. You won't have time to try, my brother. நான் சொன்னேன், சகோதரனே, இயேசு கிறிஸ்து வர நேரம் வந்துருச்சுன்னா உன்னால முயற்சி செய்ய You are driving the bike by grace of God. You are giving the parcel by grace of God. The time comes when you won't have grace. உனக்கு திருவை தேவன் திருவை கொடுத்தனால நீ அந்த வண்டியை வண்டியை ஓட்டுற, அந்த திருவையினால மாத்திரம் நீ சம்பாதிக்கிற, எல்லாமே அந்த திருவையினால தான் செய்யற. ஆனா நேரம் வரும் அந்த திருவை இல்லாம போயிடுச்சு என்ன பண்ண? And you are telling me, I will try. நான் இதை சொல்லியும் கூட நீ சொல்ற என்கிட்ட நான் முயற்சி செய்யறேன். The worst part is not, he only is a believer. He is a child of God. என்ன ஒரு சோகமான காரியம்னா அவர் தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர். But he doesn't want to come to church. I am the church. ஆனா சபைக்கு வரதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. கேட்டா நான் தான் சபை. I know the Bible. எனக்கு வேதம் தெரியும். You don't want to come and meet with the children of God. You are forsaking the gathering of the saints. You don't want to be and mingle with the children of God, learn more spiritual things. நீ தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டதை சொல்லுகிறாய். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அந்த சமூகத்துல வருவதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. சபையோடு கூட இணைந்து செயல்பட அவரோடு கலந்து இருக்கிறதுனால முடியலன்னு நீ சொல்லுவாய். Whenever I sing, I feel very sad for them. I say, come to Jesus, man. He knows the way. You know Jesus, He is your Savior. நான் சொன்னேன், இயேசுதான் வழி, அவருக்கு
12. நாம் வேதத்தில் வாசிக்கும் மத்தேயு 12 அதிகாரம் 32 something I think first. 32 வாசிக்கிறேன். Only the Bible. 32 மத்தேயு 12 Son of man be forgiven. And who goes against the Holy Ghost will not be forgiven. மனுஷகுமாரனுக்கு விரோதமாக எவனாவது எதையாவது பேசினால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எதையாவது பேசினால் அது அவனுக்கு மன்னிக்கப்படாது. Remember that the problem is the Holy Spirit is convicting us many times in their hearts, but we ignore it. பிரச்சனை என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்தில் அநேக முறை நமக்கு உணர்த்தி இருப்பார், நமக்கு சொல்லி இருப்பார். The Holy Spirit convicts you, He speaks to you, He tries to make you understand this is the way, walk in it. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் அநேக முறை நம்முடைய இதயத்தில் பேசியிருப்பார். இதுதான் வழி, இந்த வழியில நீ நட என்று சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம அந்த வழியில நடந்திருக்கோம். We don't want to walk according, because when we walk in that way, our worldly life and our daily rotation is being cut off. Hallelujah. Worldly life and daily rotation work which we do daily is being cut off because we walk according to the Holy Spirit what He tells us to do. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்ம துண்டிக்கப்பட்டிருக்கிறோம். We are being cut off. Our work is being shortened. We go and do work. See, like example, if I work today, I might not earn money. உதாரணத்துக்கு என்ன சொன்னா இன்னைக்கு நான் வேலைக்கு போனாலே எனக்கு காரணம். Yes, Sunday, if I don't drive my auto rickshaw, I'm going to get 1,000 or 2,000 or 3,000 more. Because Sunday you get more salaries. இந்த ஞாயிற்றுக்கிழமை போது டபுள் சவாரி கிடைக்கும், காசு அதிகமாக கிடைக்கும். 1000 2000 எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அந்த காசு கிடைக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லை அப்படின்னா I don't go to work on Sundays. Hallelujah. நான் ஞாயிற்றுக்கிழமை நான் வேலை செய்ய மாட்டேன். After evening, after I finish my work, I go immediately to the ministry work every day. See where I get opportunity to do the work of God. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட நான் எல்லா என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்ததுக்கு பின்பாக கூட Daily. The other weekdays. மற்ற வாரங்களில் கூட என்னுடைய வேலை என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்ததுக்கு பின்பாக கூட நான் தேவனுடைய வேலையை மாத்திரமே நான் செய்ய முற்படுவேன். Because I know spending my time in God is more worthy than spending my time in my job is not so worthy. Hallelujah. நான் வேலை செய்கிற அந்த தேவனிடத்தில் நான் அதிகமாக நான் செய்கிற அந்த வேலையை காட்டிலும் நான் உலகத்துக்காக நான் சம்பாதிக்க வேண்டும் என்று நான் வேலை செய்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. Because one day I know Jesus will come and He will ask us, He will judge us. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வருவார், அவர் வரும்பொழுது ஒரு நாளில் நம்ம அவரிடத்தில் கணக்கு கேட்போம். What will you do? நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அவருக்கு? You have so much of time left with you. What will you do for me? அவர் கேட்பார், நான் இத்தனை காலம் உனக்கு வாழ்நாள் கொடுத்ததே, என்னுடைய வாழ்நாளில் எனக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்பார். Many times you will die with sickness, with accidents, other things, something will happen to you. You will just by His grace, God will give you one more chance in this world. இதனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் விபத்துக்குள்ளாயிருப்போம், நோய்வாய்ப்பட்டிருப்போம், ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனால் இன்னும் கூட ஆரோக்கியமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார்கள். அந்த கணக்கு நம்மிடத்தில் கேட்பார். But we are still ignoring Him and we say, God bless us. What you done with the time I gave you 24 hours time? What you done? ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். 24 மணி நேரம் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த 24 மணி நேரத்தில் என்ன செய்தார்? After Jesus comes and goes, there's no grace. There's only judgment. Hallelujah. இயேசு கிறிஸ்து வருகை ஆரம்பித்தால் அந்த சாப்பிட்டு போய் நேரம் கிடைக்கும் என்றால் கிடைக்கவே கிடைக்காது. Every second we have to give comfort. Hallelujah. ஒவ்வொரு நொடி பொழுது நம்ம தேவனுக்கு என்று நம்ம கணக்கு We have to give what you done for Him. நம்ம என்ன தேவனுக்காக இது செய்தோம் அப்படின்றது We cannot escape from that. We cannot escape from that. அதிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளவே முடியாது. Because God will check, okay. Come, first thing our name is in the book of life for what? And then they ask you, what you done this, what you done this? முதலாவது ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதியிருக்கிறதா என்று பார்த்தால் எழுதியிருக்கிறது என்றால் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கும். நீ என்ன செஞ்ச என்ன செய்யலன்றது கணக்கு கேட்பார். How many souls you brought for the kingdom of God and gain? தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று எத்தனை ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்தினாய்? God doesn't want their own. God doesn't want their money. God doesn't want their fame. உன்னுடைய மாளிகை
ராஜ்யம், உங்களுடைய பணமோ, உங்களுடைய புகழோ எதுவுமே தேவனுக்கு தேவையில்லை. God doesn't want anything, but all He wants for you to bring a soul to His kingdom. Hallelujah. தேவனுக்கு பிரியமா இருக்காது. தேவனுக்கு கேட்கிற கேள்வி எத்தனை ஆத்மாவை எனக்கு இருக்கும். Because this is our work and this is our responsibility put on our shoulders. Hallelujah. இந்த ஒரு கடமை என்று நம்முடைய தோளில் வைத்திருக்கிறார் தேவன் நாம் செய்யும்படியாக. Every day when we meet one person and tell about Jesus, ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் இயேசுவை குறித்து சொல்லுகிறீர்கள். because the days are very close, we won't know when Jesus said, let us tell this person. Today, we have an opportunity to tell him about Jesus. இந்த நாள் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், இந்த வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாளை யாருக்கையாவது ஒரு இடத்துல இயேசுவை பற்றி நம்ம சொல்லிடலாம். Let's the same chapter, Matthew 12. Let's read from 36 to 37. அதே They will be justified with their works and with their words. Their words will be very important. What you done, what you spoke to people. மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனிடத்தில் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We have to do account. நம்ம பேசுகிற வார்த்தைக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க When I go to a Manachi shop also, I maximum would say, God bless you, Manachi. அனஸ் கடைக்கு போனாங்க. அனஸ் நான் சொல்ற தேவனுடைய ஆசீர்வாதம். One of my shop people's the shop which is next to my house. அதாவது என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற அந்த கடை. He got arthritis problem in his body. அவருடைய சரீரத்துல ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு. He came and said, "Sir, I cannot open the shop every day." அதாவது பழைய காலத்துல திறக்க முடியல, என்னால நிற்க முடியல, பிரச்சனை இருக்கிறதுனால. I went see the best of doctors. All said there's no medicines for that. And all this that all they say only just for time only you have. எல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன், முயற்சி செஞ்சுட்டேன். ஆயுர்வேதத்துக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அது கூட எந்த பலனுமே கிடையாது. I told him I got one medicine there for you. அதுல ஒரு மெடிசன் இருக்கு, அது வச்சிருக்கு. Only that medicine will cure you. அந்த மெடிசன் மட்டும் தான் உங்களுக்கு சுகப்படுத்தும். No doctors can cure you. எந்த No Ayurvedic medicine can cure you. எந்த மருத்துவம், எந்த ஆயுர்வேதிக் மெடிசன் உங்களுக்கு கியூர் பண்ணாத ஒரே ஒரு மட்டும் குணப்படுத்தும் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன சார் அது? ஓகே, நான் என்ன மாத்தேன்? ஏசப்பா ஏசப்பா நம்பு. Believe and trust that the Lord can heal you and you will be healed. Hallelujah. இயேசுவை ஏற்றுக்கங்க, அவர் மாத்திரமே உங்களை தொட்டு உங்களை சுகப்படுத்த முடியும். If you tell Jesus, Lord, I love you, come into my heart and please heal me, immediately the Lord will heal you. Hallelujah. அப்படி சொல்லும் பொழுது தேவனே என்னை தொட்டு என்னை சுகமாக்கும் என்று கேட்கும்போது உடனே ஆண்டவர் சுகத்தை உங்களுக்கு கொடுப்பார். When we have opportunity to speak to a person about Jesus, use it. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா, ஆண்டவரை பற்றி சொல்லும்படியாக வாய்ப்பு கிடைக்குதா, உடனே இந்த தைரியமா சொல்லுங்க அவங்களுக்கு. Because when we judge on that day, ஏனென்றால் அந்த What is நாளில் possible? ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கும். இல்ல நான் நல்ல டாக்டர் சொல்றேன். I know some nice doctors. I find out from somebody you can go to a specialist to treat some of their relatives. இல்லைன்னா அவங்க எப்படி சொல்லியிருப்பீங்களா நீங்க? அதாவது இல்ல ஒரு சிறந்த மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க போங்க, அவரால சுகப்படுத்த நான் சொல்றேன். That is not a child of God's work. Hallelujah. தேவனுடைய வேலை கிடையாது. Child of God's work says, receive Jesus, you will be healed. Hallelujah. தேவனுடைய பிள்ளையோட வேலை என்னன்னா இயேசுவை ஏற்றுக்கோங்க. Sometimes God brings sickness in people's life to know Jesus. Hallelujah. ஜனங்களுக்கு வியாதியை கொடுப்பார் ஆண்டவர். ஏனென்றால் அவங்க அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. This is an opportunity for them to know Christ. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த வியாதியை மூலமாக தேவன் அவருக்கு சுகத்தை கொடுத்து அவருக்கு தேவன் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அவங்க கேட்பாங்க ஆண்டவர், ஆமா He's a pro Pakka Hindu. He's a Amachi class thing, class people. அவர் வந்து ரொம்ப Stone. ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். ஆமா யாரு ஜெபம் பண்ணல யாருக்கு நான் சுகவர்றேன். So the problem is he wanted somebody to come and tell Jesus only can heal you. அவருக்கு தேவைப்படுது யாரும் வந்து இயேசுவை பத்தி அவருக்கு சொல்லுங்க. Nobody told him to that time. And you think when Jesus comes, what do you tell him? What do you tell Jesus? Grace is sufficient for me, so I can go on. நீங்க அப்படி சொல்லாம என்ன இயேசு வந்து கேட்பாரு, அத நீங்க சொன்னீங்கன்னா அப்படி கேட்கும்போது நம்ம அவர்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? Remember, brothers and sisters, we in
have a very, very, very strong responsibility in our life, and we should do that responsibility and walk according to what the Lord tells us. நம்ம அதிகமாய் நமக்கு தேவன் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்ததுனால நம்ம அதை எவ்வளவு அதிகமாய் நம் தேவனுக்கு நாம் செயல்படுகிறோம். Okay, let's read the last verse, Revelation chapter 16, verse 15. 16-15. திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். Is Jesus talking about these clothes? இயேசு இந்த ட்ரெஸ் பத்தி சொல்றாரா? No. He's not talking about these physical clothes. He's talking about spiritual clothes. Be ready when I come for you to take care. Others will be put to shame. அதாவது இயேசு கிறிஸ்து நம்ம போட்டுட்டு அந்த ஆடையை பத்தி சொல்லல, நம்ம ஆவிக்குரிய ஆடையை பற்றி தேவனை கருத்து Putting on கொள்ளுகிறோம். the Holy Spirit upon us. பரிசுத்த ஆவியானவரை நம்ம உடுத்தி இருக்கோம். How much the anointing you are walking in Christ? How long you are connecting and speaking with God? How long you are connecting with the Holy Spirit? இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கருத்து கொண்டு நீங்க பரிசுத்த ஆவியானவரை எந்த அளவுக்கு ஐக்கியம் வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு எந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுத்துங்கள் என்பதை அவர் கேட்பார். More friendship with Christ will make us escape from what's going to happen. அதாவது More friendship with Christ and the Holy Spirit will help us escape what's going to come to us. எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம ஐக்கியம் வைத்து நெருங்கி இருக்கிறோமோ அந்த ஐக்கியம் மாத்திரமே நம்ம வருகிற எல்லா நியாயத்திலிருந்து நம்மை தப்பிக்கொள்ள வழி. Then only it says you will be taken up with Him. Hallelujah. மாத்திரம்தான் நீங்க ஆண்டவரோடு கூட நீங்க And once you are taken up with Him, the people who are left here, God be with நீங்கள் you. அப்படி ஆண்டவரோடு கூட நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீர்களானால் நலமா இருக்கும். ஆனால் கைவிடப்பட்டவர்களானால் ரொம்ப மோசமா இருக்கும். Because they will all be in the judgment time. I believe that I will go with Christ. I know all of you will believe that I will go with Christ. ஏனென்றால் ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாக நான் போவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்கிருந்து எத்தனை பேர் அப்படியாக விசுவாசிக்கிறேன்? Because we should know where you're going to go and what you're going to do. You should know first. Then when Christ comes, you will do. நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக விசுவாசிக்கிறீர்களோ தேவன் வரும்பொழுது அவருடைய வருகையில் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன். You should be a clear-hearted person with Christ, not with grudge and bitterness and enviness and wickedness inside you and expect you to go with Christ. நீங்கள் எல்லாமே உங்களிடத்தில் இருந்த கசப்புகளையும் வைராக்கியங்களையும் விரோதங்களையும் எல்லா பாவமான காரியங்களும் இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஆண்டவர் வருகையில் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் அவரோடு கூட போவேன் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? There's no opportunity like that. அப்படி போகும்படியாக வாய்ப்பு கொடுக்கப்படாது. I only finish with I say, this is the day the Lord has made for us. இன்றைய நாள் கர்த்தர் நமக்கு என்று உண்டு Today பண்ணியிருக்கிறார். God gave us to stand with Him and walk with Him and move with Him and live with Him. இன்றைய நாள் கர்த்தர் நமக்கு என்று உண்டு பண்ணியிருக்கிறார். அவரோடு கூட இருந்து ஐக்கியப்பட்டு அவரோடு கூட நம்ம நடப்போமானால் So every day is the same day for us. ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம நடந்துக்கிறதுல நம்ம When you get up in the mornings, remember, whenever God makes you get up, such believing, worshiping and praising and thanking God. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி அந்த நாளை நம்ம துவங்க வேண்டும். Don't be so perfect person that I don't clean my teeth and come. I'll go have a bath and come. I'll go make myself perfect and come and praise God. இல்ல நான் எல்லாவற்றையும் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நான் குளிச்சிட்டு பட்டு தேய்ச்சி எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்து ஆலோசனை கொடுத்து By the time your mind will be shattered. Hallelujah. வேலையெல்லாம் செய்யறதுக்குள்ள உங்களுடைய சிந்தனை வந்து சிதைக்கப்படாத What curry to make today? What to pack today? What to send today? What to buy today? அதுக்குள்ளாக உங்க சிந்தனை எங்கேயோ அழைத்து போகும். நீங்க என்ன சமைக்கிறது, என்ன பேக் பண்றது, என்ன செய்ய, என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. Just get up, don't open and don't do this thinking while just close your own mind like that. வாய் திறந்தா நாசம் எடுக்கும் ஆனாலும் கூட உங்க வாய் மூடிக்கொள்ளுங்க. Praise in your spirit. Worship in your spirit. Thank God in your spirit. உங்க சிந்தனையில உங்க ஆவியில் ஆண்டவருக்கு அந்த நாளை நீங்க ஒப்புக்கொடுங்க. எழுதுவதே Only just no. Only if I stand up, I get up and sit like that from my bed. I just one man died and said, I've been talking in my spirit, something sleeping in my spirit. நான் அப்படியாக எழுதுவதே காலையிலே சிந்தையிலே ஆவியில் ஆண்டவரை நான் துதிப்பேன் நன்றி செலுத்துவேன். எழுத உடனே வாய் திறந்து கத்தலாம் கத்த மாட்டேன். I immediately after I go, God,
I stand and start dancing in the room, worshiping and dancing in the room. எழுந்தவுடனே அந்த வாயை கொப்பளித்துட்டு நான் அப்படியே உட்கார்ந்து ஆண்டவருக்கு நான் அந்த ஆவிக்குள்ளாகி நான் டான்ஸ் ஆடுவேன். Because we should be prepared. That is the day the Lord is giving us. The next day we cannot wait for. Hallelujah. அந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த நாள் நமக்கு கொடுக்கணும். Because this day God is giving us as the grace of God. Hallelujah. அந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை மாத்திரம். Let us use it. Don't waste it. And then after that, say, Lord, give me grace, give me mercy. Everybody forgive me. You have to be the judgment. Hallelujah. ஆண்டவருடைய எல்லா கிருபையும் நம்ம பெற்றுக்கொண்டு ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம செய்யாமல் இருக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு திரும்பவுமாய் போய் ஆண்டவரே இந்த கிருபையை கொடுங்க என்று கேட்பது ஒரு சரியான ஒரு காரியமா இருக்காது. So I want to thank and praise God that we all meet up in heaven one day. அதனால தேவனுக்கு நாம் எல்லோரும் நன்றி செலுத்துவோம். இதனால் நாம் எல்லோரும் ஒரு நாள் அவரோடு கூட இருக்கும்படியாக சந்திக்க போகிறோம். So I want to thank and praise God for this day. அதனால தேவனுக்கு நன்றி துதி செலுத்துகிறேன். God bless you. நாளை பொழுது பரதேவனுடைய ஆசை